India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். உட்காருங்க. நீங்களும் குழந்தையும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கீங்க. கவலைப்பட எந்த தேவையும் இல்லை. நான் சில மெடிசின்ஸ் எழுதி தரேன், அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் 2 வாரத்துக்கு ஒரு முறை செக்கப்புக்கு வந்தே ஆகணும், சரியா? இந்தாங்க. சவிதா, நெக்ஸ்ட் பேஷண்ட்டை வர சொல்லு. இப்போ ஒரே ஒரு பேஷண்ட் தான் காத்துட்டு இருக்காங்க. அந்த பேஷண்ட்டுக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கும் கொஞ்சம் ஓய்வு வேணும்ல. மது, இப்பெல்லாம் நீ வீட்டை ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ற. ஆனா கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் ட்ரெஸ்ஸிங் விஷயத்துல தான் நீ சொதப்பிக்கிட்டே இருக்க. நான் சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டதில்ல. உங்களுக்கு பிடிக்குமேன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரிலாம் போடுறேன். அப்படியா? அதுக்காக என் மேல கருணை காட்டுறியா? ஆ, நீ இந்த ட்ரெஸ்ஸை போட்டதுக்கு அப்புறமும் இந்த ட்ரெஸ்ஸுக்கான ஆட்டிடியூட் உன்கிட்ட சுத்தமா வரவே இல்லையே. அதுக்கு என்ன பண்றது? சரி, அதை விடுங்க. நீங்க ரொம்ப டயர்டா வந்திருப்பீங்க. நீங்க உட்காருங்க, நான் உங்களுக்கு மசாஜ். இங்க பாரு, நீ ஒரு படிக்காதவ. என்னை பொறுத்தவரை நீ ஒரு முட்டாள் தான். என் அம்மா அப்பா கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் அவங்க பார்த்து வச்ச உன்னை நான் கட்டிக்கிட்டேன். நல்லா கேட்டுக்க, நான் ஒரு பெரிய டாக்டர், புரிஞ்சுதா? டாக்டர். என் அப்பா அம்மா மட்டும் என்னை வற்புறுத்தி உன்னை கல்யாணம் பண்ணிக்க வைக்கலன்னா ஏதோ ஒரு கிராமத்துல ஒரு பால்காரனுக்கு தான் நீ பொண்டாட்டியா இருந்திருப்ப, புரிஞ்சுதா? ஒன்று சொல்லவா? தகுதிக்கு மீறி ஒன்று கிடைச்சா அதை தக்க வச்சுக்கணும். உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு அதை தக்க வச்சுக்க தெரியாது. நிக்கி, நிக்கி எங்க இருக்க? நிக்கி இன்னும் வீட்டுக்கு வரலன்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணு இருக்காளே,
நேரத்துக்கு வீட்டுக்கு வர்றதும் இல்ல, ஃபோன் பண்ணி சொல்றதும் இல்ல. இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும், அவளுக்கு இருக்கு. நிக்கி, உனக்கு தான் காலேஜ் மத்தியானம் 2 மணிக்கே முடிஞ்சது இல்ல? இப்ப மணி 7 ஆகுது. இது வரைக்கும் எங்க சுத்திட்டு வர? நீங்க தேவையில்லாம பிபி ஏத்திக்கிறீங்க. சில்லா இருங்க. என்னையும் கொஞ்சம் சில் பண்ண விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தேன். வீடு விட்டா காலேஜ், காலேஜ் விட்டா வீடுன்னு என்னால இருக்க முடியாது. நான் இன்னும் உன்கிட்ட பேசி முடிக்கல. இது ஒன்னும் டெல்லியோ மும்பையோ கிடையாது. ஹாஸ்டல்ல இருந்து மீரட்டுக்கு வந்திருக்க. நானா விருப்பப்பட்டு ஒன்றும் வரல. நீங்க தானே கூப்பிட்டீங்க. இந்த மாதிரி சின்ன ஊர்ல இருக்க எனக்கும் விருப்பம் இல்லதான். இங்க பாருமா, நான் சொல்றதெல்லாம் உன் நல்லதுக்காக தான். எதுக்காக நீ இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க? உன்னை பத்தி எல்லாம் மத்தவங்க எப்படி பேசுறாங்கன்னு உனக்கு தெரியுமா? மத்தவங்க பேசுறத பத்தி உங்களுக்கு என்னமா வந்துச்சு? சரி, மத்தவங்க உங்களை பத்தி என்ன பேசுறாங்கன்னு தெரியுமா? என்னெல்லாம் பேசுறாங்கன்னு சொல்லவா? எனக்கு அது பெருசாவே தெரியலையே. நீ என்கிட்ட எப்படி எல்லாம் பேசுற இன்னைக்கு? ஒரு அம்மா கிட்ட இப்படி எல்லாம் பேசுவாங்களா? அப்ப ரொம்ப சிம்பிள். அவங்க கேள்விக்கு பதில் சொல்லிடுங்க. என்னோட அப்பா எங்க? நிக்கி, என்னாச்சு? அடிங்க. இந்த கேள்விக்கு நீங்க என்ன அடிக்கிறது தான் சரியா இருக்கும். அடிக்கிறதுனா அடிச்சிட்டு போங்கம்மா. அடிங்க. டேய், நீ தாண்டா செம்ம ஜாலியாக இருக்க. வீட்டில் பொண்டாட்டி, ஹாஸ்பிட்டலில் நர்ஸ். அப்புறம் அந்த நர்ஸ் மேலே எனக்கும் ஒரு கண்ணு இருக்குதா? உன் மூஞ்ச நீ கண்ணாடியில் பார்த்துருக்கியா? நல்ல வேளை உனக்குன்னு ஒரு பொண்ணை வீட்டில் பார்த்துட்டாங்க. இல்லைன்னா உனக்கெல்லாம் பொண்ணே கிடச்சிருக்காது. சரிப்பா, இருக்கட்டும். நான் இப்படியே இருந்துட்டு போகிறேன். ஒரே நேரத்தில் 2 ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது எனக்கு ஸ்டாமினா இல்லை தான். இங்கே பாரு, உன்னோட இந்த ஆட்டெல்லாம் வெளியே தெரிஞ்சுதுன்னு வை, மவனே நீ காலி. எனக்கு இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், புரியுதா? இப்போ நான் என்ன சொன்னேன்? ரிஸ்க் எடுக்கிறது புரிஞ்சுது இல்ல? ம், சரி, இன்னைக்கு இந்த டீ என்னோட ட்ரீட். இப்போ கிளம்பலாமா? கிளினிக்ல சரி, எனக்காக okay. சவிதா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. தாராளமாக போகலாம் வா. சவிதா, சவிதா, என்னாச்சு? எதை பத்தி இவ்வளவு தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க? இங்க பாரு சவிதா, என்னாச்சு? அழற அளவுக்கு என்ன நடந்தது இப்போ? சொல்லு. ஆரம்பத்துல பாக்குறவங்க எல்லாம் தான் என்ன தப்பா பேசினாங்க. என்னோட பொண்ணு முகத்தை பார்த்து நான் எதுவும் தப்பா எடுத்துக்கல. ஆனா இப்போ அவளே தப்பா பேசுறா. ஆனா இதுல நிக்கி மேல எந்த தப்பும் இல்ல. ஸ்கூல் காலேஜ் எல்லாம் போகும்போது அவ மத்த பசங்களை பார்க்க தானே செய்வா. என்னால புரிஞ்சுக்க முடியுது. அவளுக்கு அப்பா இல்லைன்ற குறைய நான் கொடுத்துருக்கேன் தானே. ஆனா அவரை நான் எங்கன்னு போய் கூட்டிட்டு வருவேன்? நேரம் பார்த்து என்ன தனியா விட்டுட்டு போயிட்டாரு. அவரு என் பொண்ணு இருக்கல இல்லையான்னு கூட தெரிஞ்சுக்காம போயிட்டாரு. சரி சரி, இதுக்கெல்லாம் அழக்கூடாது சவிதா. சரி, நிக்கி எப்போ ஹாஸ்டல்ல இருந்து திரும்பி வந்தா? அவ ஏற்கனவே என் மேல கோவமா இருக்கா. அது பத்தாததுக்கு நான் வர அவளை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி மீரட்ல இருக்க சொல்லிட்டேன். என்னோட வாழ்க்கை பூரா அவளை சமாதானப்படுத்துறதுலே போயிடுமான்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. யாரோ பேஷண்ட் வந்திருக்காங்க. நீங்க உள்ள போங்க, நான் அனுப்பி வைக்கிறேன். சரி. தேங்க்யூ. போ. நிக்கி, நீ என்ன இங்க? டிஃபனை மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்க, அதான் கொண்டு வந்தேன்.
அதோட நானும் ரொம்ப நாளாவே நீங்க எங்க வேலை செய்றீங்கன்னு பார்க்கணும் தான் நினைச்சேன். இப்போ அதை நான் பார்த்துட்டேன். நீ வந்ததும் நல்லதுதான். வா 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம். இல்லம்மா, நான் சாப்பிட்டுட்டேன். நீங்க சாப்பிடுங்க. இவருதான். டாக்டர் ராஜ், உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அம்மா சொன்னாங்க. வெளியே கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவங்க சரியா தான் சொல்லியிருக்காங்க. நிக்கி, சாப்பாடு ரெடியா இருக்கு, வந்து சாப்பிடு. ஸ்போர்ட்ஸ் வாட்சா? அது என்கிட்ட இல்லையே. சரி, நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். பை. என்ன பண்ணிருக்கீங்க? உன்னோட ஃபேவரட் சோலை மசாலா. வாவ், சோலை மசாலாவா? கொடுங்க. வாவ், ரொம்ப டேஸ்டா இருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ. அம்மா, நாளைக்கு சண்டே. சரி, அதுக்கு அந்த ராஜ் இருக்கார்ல, அதாவது டாக்டர் ராஜ், அவரை லஞ்சு கூப்பிடுங்களேன். ஐடியா நல்லாதான் இருக்கு. நான் அவர்கிட்ட பேசிட்டு சொல்றேன். ஃபோன் அடிக்கட்டும், விடுங்க. நீ முதல்ல தள்ளி போ. முக்கியமான போனா இருக்க போகுது. ஹலோ ராஜ், இன்னைக்கு நிக்கி ஒரு நல்ல ஐடியா கொடுத்திருக்கா தெரியுமா? என்ன ஐடியா? நாளைக்கு லஞ்சுக்கு உன்னை இன்வைட் பண்ண சொல்லியிருக்கா. சோனி இன்வைட் பண்ண தான் கூப்பிட்டியா? சரி, எனக்கு பதில் சொல்லுங்க. சாப்பாட்டுல உங்களுக்கு என்ன பிடிக்கும்? நான் என்ன சமைச்சு வைக்கட்டும்? நீ என்ன வேணாலும் சமைச்சு வை. சாப்பிட வர்றதெல்லாம் ஒரு சாக்கு தானே. எனக்கு உன்னை பார்த்தா மட்டும் போதும். எங்களோட டைம்லலாம் மெடிக்கல் காலேஜ்ல இப்படிதான் ரேகிங்கே பண்ணுவாங்க. சத்தியமா. காட். அட, நீங்க பாயசத்தை டேஸ்ட் பண்ணவே இல்ல. அட ஆமால. வரே வா, பாயாசம் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ.
நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆ சரி, போயிட்டு வா. சவிதா, சவிதா, நீ என்ன பண்ற? நிக்கி நம்மள பாத்துட போறா. அவ பார்க்க மாட்டா. இரு, நான் சொல்றது கேளு. எனக்கு இப்போ வாஷ்ரூமுக்கு போய் ஆகணும் அர்ஜென்ட்டா. வாஷ்ரூம் எங்க இருக்கு? ராஜ், பயப்படாதீங்க, நீங்க உள்ள வரலாம். இப்போ நீங்க உள்ள வராம இருந்தாதான் எனக்கு கஷ்டமா இருக்கும். உள்ள வாங்க. சாரியா. டேய், நீ என்னடா சொல்ற? அம்மா பொண்ணு 2 பேருமே மடக்கிட்டியா? டேய், நீ உன் லிமிட்டை ரொம்ப கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கடா. அவனை மாட்டிக்க போற. வயிற்றுச்சல பொறுமாதரா. நான் ஒன்றும் வயிறு எறியல. அப்புறம் ஏன் கோவமாவே பேசிட்டு இருக்க? நார்மலா பேசுறா முதல்ல. ஹே நிக்கி, நீ நீ என்ன இங்க? என்ன விஷயம்? இன்னைக்கு அம்மா வரதுக்கு லேட் ஆகும்ல, அதான் நான் வரலான்னு நினைச்சேன். நானும் நர்சிங் ஸ்டூடெண்ட் தான். நீ வந்ததும் நல்லதுதான். ஹரிஷ், உனக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னியடா. அப்பவே நினைச்சேன்டா. பாய்.
நீ நர்சிங் படிக்கிறேன்னு சொல்ற, ம் ஆனா உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. ம் அப்படியா? ம். நிக்கி, நீயா? மம்மி, நான் ராஜ்கிட்ட செக்கப்காக வந்தேன். ஆ, ஏன், உனக்கு என்னாச்சு? உனக்கு உடம்பு சரியில்லைன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. அது வந்து காலையிலேருந்து ரொம்ப டயர்டாக இருந்தது, வீக்காகவே ஃபீல் பண்ணேன். அது மட்டும் இல்லை, உங்களை தொந்தரவு பண்ணவும் எனக்கு சுத்தமாக இஷ்டம் இல்லை. அதான் ராஜ் சார் கிட்ட கொஞ்சம் செக்அப் பண்ணிக்கலான்னு வந்தேன். ஆ, ஆமா. அப்புறம் இவளுக்கு பயப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. சில மல்டிவிட்டமின் டேப்லெட்ஸ் எழுதி தரேன், அதை எடுத்துக்கிட்டாலே சரியாயிடும். ஆ ஆ, நான் சரி கிளம்புறேன். பாய். நில்லு. நீ எதுக்காக இந்த நர்ஸ் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்க? அம்மா, மறந்துட்டீங்களா? நான் நர்சிங் ஸ்டூடெண்ட் தானே. இதுதான் காலேஜுக்கு நான் போட்டு போகணும். இப்போ நான் வீட்டுக்கு போய் சேஞ்ச் பண்ணிட்டு போனா எப்படியும் காலேஜுக்கு லேட் ஆயிடுமா? சரிம்மா, நான் இப்போ கிளம்புறேன். எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு. சரி, பாய். எனக்கு ஒரு அர்ஜென்ட் கால் வந்தது, நான் போய் பேசிட்டு வரேன். எதுக்காக இப்படி என்ன பாக்குறீங்க? உன் கண்ணுக்கு நான் எப்படி இவ்வளவு முட்டாளா தெரியறேன்னு பாத்துட்டு இருக்கேன். என்ன சொல்றீங்க? உனக்கும் ராஜுக்கும் நடுவுல என்ன இருக்குன்னு இன்னைக்கு தான் கிளினிக்லயே நான் நல்லாவே பாத்துட்டேனே. ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குது நிக்கி? நீ ரொம்ப சின்ன பொண்ணு. இந்த வயசுல நீ படிப்புல தான் கவனம் செலுத்தணும்.
அம்மா நான் பிறக்கும் போது உங்களுக்கு 19 வயசு, எனக்கு இப்ப 20 வயசு. இங்க பாரு, அதனாலதான் சொல்றேன், நான் பண்ண தப்ப நீயும் பண்ண கூடாதுன்னு தான் சொல்றேன். இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் ஊரை விட்டே இங்க ஓடி வந்தேன். என்ன பத்தி நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம். என்னால என்ன பாத்துக்க முடியும். அதோட ராஜு ரொம்ப நல்லவர் தான். அம்மா அவரு எந்த தப்பும் பண்ண மாட்டாரு. ஆனா அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு தெரியுமே. தெரிஞ்சுமா நீ? ஆ, ஆனா அந்த கல்யாணம் அவருக்கு விருப்பப்படி நடக்கலையே. அவருக்கும் அவரோட மனைவிக்கும் இடையில எந்த ஒரு உறவும் இல்லையே. அம்மா இன்ஃபேக்ட் அவர் எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு, சீக்கிரம் அவர் ஒய்ஃப் கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணிப்பாராம். அது எல்லாமே போய் தான். அவன் உன்னை ஏமாத்திட்டு இருக்கான். நீங்க ஏமாந்து போனா நானும் எப்படி ஏமாறுவேன்னு நீங்க நினைக்கிறீங்க? நிக்கி, உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? ராஜுவும் நானும். என்ன ராஜு நீங்களும்? இல்ல, ஒண்ணும் இல்ல. இங்க பாரு, இதுக்கப்புறம் நீ ராஜுவை பார்க்க போவே கூடாது. இது என்னோட ஆர்டர், புரியுதா? உங்க ஆர்டர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றதுக்கு நான் ஒண்ணு சின்ன பொண்ணு கிடையாது. எனக்கும் 20 வயசு ஆயிடுச்சு. என்னால சுயமா முடிவெடுக்க முடியும், புரியுதா? நிக்கி, நிக்கி சொல்றது கேளு. நிக்கி, சவிதா, என்ன இந்த நேரத்துல? ராஜு உங்ககிட்ட நான் முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு. உங்களை பத்தியும் நிக்கிய பத்தியும். என்ன பத்தியும் நிக்கிய பத்தியுமா? என்ன பேசணும்? உங்க 2 பேருக்கும் இடையில இருக்கே, அத பத்தி தான் பேசி ஆகணும். எங்க 2 பேருக்கு நடுவுல என்ன இருக்குன்னு சொல்ற? சரி, எனக்கும் நிக்கிக்கு நடுவுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னே வச்சுக்கோ. இப்ப அதுக்கு என்ன? என் பொண்ணு கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இரு, புரியுதா? கஷ்டமா இருக்குல்ல? முன்ன மாதிரி நான் இப்போ உன்னோட டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல, அதானே? உன் பொண்ணு மேலேயே உனக்கு பொறாம. நான் சொல்றது உண்மைதானே? அவ ஒரு சின்ன பொண்ணு. அவ வாழ்க்கையில விளையாடுறதெல்லாம் வேண்டாம். இங்க பாரு, நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். உன் பொண்ணுக்கு போய் புரிய வைமா. அவ தான் என்கிட்ட வந்தா, நான் ஒன்னும் அவகிட்ட போகல. நீ எப்படி என்கிட்ட வந்தியோ அதே மாதிரி தான் என்கிட்ட வந்தல்ல, ஞாபகம் இருக்கா? அவளுக்கு சரி எது தப்பு எதுன்னு தெரியாது, அதனாலதான் உன்கிட்ட பேசுறா. நீ எனக்கு பாடம் எடுத்துட்டு இருக்க சவிதா. இங்க பாரு ராஜ், நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அதான் உனக்காக நான் இருக்கல. பட் ப்ளீஸ் என்னோட பொண்ணை விட்டுரு. ஒரு விஷயம் சொல்லவா? பீட்சா சாப்பிடணும்னு முடிவெடுத்துட்டா அந்த மைண்டுக்கு தோசை சாப்பிட தோணாது. அதோட நீயும் எனக்கு ரொம்பவே போர் அடிச்சிட்ட. ஸோ ஐம் சாரி. அப்புறம் இன்னொன்று, நம்ம 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பற்றி நானா உன்னோட பொண்ணுகிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன், புரியுதா? நீயும் எதுவும் சொல்லலைல்ல. இதை பற்றி அவகிட்ட சொல்றதுக்கு உனக்கே சுத்தமாக தைரியம் இல்லை. ஆனால் நீ எனக்கு கிளாஸ் எடுக்கிறியா? நிக்கி ஒன்னும் தெரியாத பொண்ணு. இந்த விஷயத்த ராஜ் ரொம்ப நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கான். இந்த மாதிரி நிக்கி வயசுல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கு சரி எது தப்பு எதுன்னு தெரிஞ்சுக்க சரியான ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது. அதோட அந்த கைடன்ஸ் அப்பா அம்மா கிட்ட இருந்து கிடைக்காம ஒரு வெல்விஷர்ஸ் கிட்ட இருந்து கிடைச்சா அது ரொம்ப சரியா இருக்கும்னு நினைச்சு ராஜ் மாதிரியான தப்பான ஆளுங்க கிட்ட போய் மாட்டிக்கிறாங்க இவங்க. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவங்களும் தப்பான கைடன்ஸை கொடுக்குறாங்க. இவங்களுடைய நாடக பேச்சுல பாவம் அந்த பொண்ணுங்களும் மயங்கிடுறாங்க. சவிதா கிளினிக்ல நர்ஸ் மட்டும் கிடையாது, அவ ஒரு அம்மா. ராஜ் கிட்ட போய் தப்பு பண்ணிட்டோம்னு அவளுக்கு இப்பதான் புரிய ஆரம்பிச்சிருக்கு. அதனால ராஜ் இப்ப அவரோட பொண்ணு மேல ரொம்ப குறியா இருக்கான். அந்த பொண்ணு தான் சந்தோஷத்துக்காக எந்த எல்லைக்கும் போக தயாரா இருக்கா. அட சபிதாக்கா, நீங்களா? யாரு மது? சவிதாக்கா வந்திருக்காங்க. உள்ள வாங்கக்கா. நீ இந்த நேரத்துல என்ன என்ன விஷயம்? வீட்டுக்கு வந்தா எல்லாரும் டீ வேணுமா தண்ணி வேணுமான்னு கேட்பாங்க. நீ என்ன நேரா விஷயத்துக்கு வந்துட்ட? அதானே ராஜ், என்ன நீங்க உட்காருங்கக்கா, நான் கொண்டு வரேன். என்ன வேணும்க்கா?
டீ கூல் ட்ரிங்க்ஸ்? ஐயோ இல்ல இல்ல, நான் சும்மா விளையாட்டுக்கு கேட்டேன். நான் இங்க வந்ததுக்கு காரணம் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசிட்டு போறதுக்காக. என்கிட்டயா? ஆமா, அதுவும் ராஜீவ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா. இவருக்கு என்னக்கா ப்ராப்ளம் இருக்க போகுது? சரி சொல்லுங்கக்கா, என்ன விஷயம்? அது என்னன்னா என் ஒரு பொண்ணு. நிமிஷம் மது, இங்க பாரு, உனக்கு என்ன பேசணும், அதுவும் இந்த ராத்திரி நேரத்துல? அதான் முக்கியமான விஷயம்னு சொல்றாங்கல்ல, என்னன்னு கேட்போம். நீங்க சொல்லுங்க அக்கா, என்ன பேசணும்? அது வந்து ஒரு நாள் இந்த ராஜ் சாப்பிட நீ சோலை மசாலா பண்ணியிருந்தல, அந்த சப்ஜியை நான் கொஞ்சம் எடுத்து என் பொண்ணுக்கு கொடுத்தேன். அவ சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னா. இன்னைக்கு நிக்கியோட செமஸ்டர் ரிசல்ட் வேற வந்திருக்கு, டாப்ல வந்திருக்கா. அதனால அதோட ரெசிபி கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். அதை அவளுக்கு சமைச்சு கொடுக்க ஆசைப்படுறேன். இவ்வளவுதானா அக்கா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட வீடு வரைக்கும் வருவ? நான் அவகிட்ட உண்மையை சொல்லலன்னு சந்தோஷப்படு. சொல்லி இருந்தேன்னு வையேன், இந்நேரம் என்ன நடந்திருக்கும்? என்ன மிரட்டி பாக்குறியா? நான் அன்னிக்கே உனக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணேன். ஆனா உனக்கு தான் நான் சொன்ன எதுவுமே புரியல. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னோட மிரட்டலுக்கு நான் பயந்துருவேன்னா? அவ தான் என்ன பண்ணிருவா? அவ என் முன்னாடி சத்தமா கூட பேச மாட்டா, அதை புரிஞ்சுக்க முதல்ல, சரியா? பொம்பளைங்க ரொம்ப வீக் ஆனவங்கன்ற மைண்ட் செட்டை முதல்ல தூக்கி போடு. மது பத்தி நான் பேசல, இது சமுதாய பிரச்சனை. உனக்கும் எனக்கும் நடுவுல என்ன தொடர்பு இருக்குன்னு இந்த வெளி உலகத்துக்கு தெரிய வந்துச்சுன்னா உன் நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாரு. இதுல பத்தாததுக்கு பெண்கள் பாதுகாப்பு துறை வேற. ஒருவேளை இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சா கெட்ட பேரு எனக்கு மட்டும் கிடைக்காது சவிதா, அது உனக்கும் கிடைக்கும், நல்ல ஞாபகம் வச்சுக்க. இது உனக்கு வேணா புதுசா இருக்கும் ராஜ், ஆனா எனக்கு பழகி போயிடுச்சு. கடைசியா ஒரு தடவை சொல்ற ராஜ், என் பொண்ணை விட்டு தள்ளியே இரு, புரியுதா? The number you have dialed is currently unavailable. நான் எழுதி கொடுக்குற மருந்தெல்லாம் தொடர்ந்து சாப்பிடுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, புரியுதா? கவலைப்பட ஒன்றும் இல்லை. இந்தாங்க. நிக்கி, நீ நீ இங்க என்ன பண்ற? என்ன இந்த நேரத்துல? நீங்க எதுக்காக என்னோட நம்பரை பிளாக் பண்ணிருக்கீங்க? நானா? இல்ல இல்ல டார்லிங், நான் ஏன் உன்னை பிளாக் பண்ண போறேன்? நான் உன்னை பிளாக் பண்ணலையே. அப்ப ஏன் கால் போக மாட்டேங்குது, மெசேஜும் போக மாட்டேங்குது? ஓ அதுவா? ஏன்னு தெரியல, இப்பெல்லாம் என்னோட ஃபோன் ஒழுங்காவே வேலை செய்ய மாட்டேங்குது. அதோட எனக்கு கால் மெசேஜ் எதுவும் போக மாட்டேங்குது. அப்புறம் நான் எப்படி உன்னோட நம்பர்லாம் பிளாக் பண்ணி வைப்பேன் டார்லிங்? சரிதான், நானும் யோசிச்சேன் நீங்க எதுக்கு என் நம்பரை பிளாக் பண்ண போறீங்கன்னு. ஆமா ஆமா, நீங்க தான் என்ன லவ் பண்றீங்கல்ல, அதுவும் உயிருக்கு உயிரா இல்லையா? எதுக்காக என்னை இந்த இடத்துக்கு வர சொன்ன? சவிதா, எனக்கு இப்போ உன்னோட ஹெல்ப் வேணும். என்ன ஹெல்ப்? இங்க பாரு, நிக்கி என்னோட விஷயத்துல ரொம்ப சீரியஸா இருக்கா. நான் உண்மையை சொல்லிடுறேன், அவளை நான் டைம் பாஸ்க்காக தான் யூஸ் பண்ணேன். ஆனா இப்போ அவளை எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் என்னால இந்த வேலையை தனியா பண்ண முடியாது.
இதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? பேசாம நம்ம ரிலேஷன்ஷிப்பை பத்தி அவகிட்ட சொல்லிடு. உன் பிரச்சனையும் முடிஞ்சிடும், என்னோட பிரச்சனையும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவ என்ன தனியா விட்டுருவாள்ல. சாரி, என்னால அப்படி பண்ண முடியாது. அவ ஏற்கனவே என் மேல நிறைய விஷயத்துல கோவமா இருக்கா. இந்த நேரத்துல அவகிட்ட நான் இத பத்தி பேசினேன்னு வையே, அப்புறம் ஒரேடியா அவ என்னை விட்டு போயிடுவா. என்னால இந்த ரிஸ்க் எடுக்க முடியாது. சரி, ஒருவேளை இதை நான் அவகிட்ட சொன்னா? அப்ப நான் போய் இந்த விஷயத்த மது கிட்ட சொல்லிடுவேன். மது கிட்ட மட்டும் கிடையாது, ஊர்ல எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன். ஒருவேளை என் பேர் கெட்டு போனா சேர்ந்து உன் பேரும் தான் கெட்டு போகும். என்ன ரிஸ்க் எடுக்கலாமா? சரி, இப்ப என்னதான் வழி இருக்குன்னு நீயே சொல்ல. அவளோட நம்பரை பிளாக் பண்ணுன்னு நீ தான் சொன்ன, நான் பண்ணிட்டேன். அடுத்த நாள் அவ கிளினிக்கு வந்து நிக்கிறா. அவளை விட்டு எப்படி விலகி போறதுன்னு நிஜமாவே எனக்கு தெரியல. இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சது நீ, அப்போ முடிக்கிறதும் நீயா தான் இருக்கணும், சரியா? சவிதா, ராஜ், வா நிக்கி, உள்ள வா. ராஜ், நீங்க என்ன கூப்பிட்டதை நினைச்சு நான் ஏதோ சர்ப்ரைஸ் கொடுக்க போறீங்கன்னு நினைச்சேன். ஆனா நிக்கி, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இங்க பாரு நிக்கி, நான் இப்போ உன்கிட்ட சொல்ல போற விஷயத்தை நீ கொஞ்சம் கவனமா கேட்கணும். சரியா? நிக்கி, 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 நான் சொல்றத கேளு. தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. நான் சந்தோஷமா இருக்கிறது உன்னால பார்க்க முடியலல? என்னாச்சு உனக்கு? நான் என்ன பண்ண? ராஜ் என்ன பிரேக்கப் பண்ணிட்டாரு. எனக்கு நல்லா தெரியும், நீ தான் சொல்லி கொடுத்திருப்ப. ஆனா இப்பெல்லாம் நான் ராஜ் கிட்ட பேசுறதே இல்லையே. இங்க பாரு, நடக்கிறது எல்லாமே உன் நல்லதுக்காக நடக்குதுன்னு புரிஞ்சுக்க. உங்க ரெண்டு பேருக்கும் எது ஒர்க் அவுட் ஆகலன்னு எனக்கும் எது ஒர்க் அவுட் ஆக கூட நினைக்கிறல. நீங்க ரொம்ப செல்ஃபிஷா இருக்கீங்க. ஐ ஹேட் யூ, ஐ ஹேட் யூ, ஐ ஹேட் யூ. நிக்கி, நிக்கி, நான் சொல்றது கேளு. நிக்கி, 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 கொஞ்சம் கதவு தரமா? நிக்கி, கதவு தர ப்ளீஸ். அட கடவுளே, இந்த பொண்ணு அவசரப்பட்டு ஏதாவது பண்ணிக்க போறா. ஸ்பேர் கீயை நான் எங்க வச்சிருக்கேன்? நிக்கி, நிக்கி, நிக்கி. ஐயோ, என் மொபைல் எங்க போச்சு? நிக்கி, அதை விடுங்க ராஜ், அப்புறமா பாத்துக்கலாம். அட மது, இந்த நேரத்துல ஒரு மெசேஜ் வருதுன்னா ஏதாவது முக்கியமானதா இருக்கும். விடு, என்னன்னு பார்க்கலாம். என்னாச்சு ராஜ்? என்ன மெசேஜ்? ஓ, ஓ, நிக்கி, நிக்கிக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
தப்பா ஏதோ முடிவு எடுத்துட்டா போல. சவிதா எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. நான் இப்பவே ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும். ராஜ் நிக்கி, 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 நிக்கி எழுந்துரு. இப்போவும் என் நம்பர் பிளாக்ல தான் வச்சிருக்கான். அம்மாவோட நம்பர்ல ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். ராஜ், இன்ஸ்பெக்டர் சார், ப்ளீஸ் என் பொண்ணை அரெஸ்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு கடுமையான தண்டனையை வாங்கி கொடுங்க. இவ ஒரு கொலைகாரி. அக்கா, It's okay. மது தன்னுடைய வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்கு ரொம்பவே முயற்சி பண்ணா. ஆனா அவன் மேல எந்த ஒரு தப்புமே இல்லாமையும் அவளோட வாழ்க்கை அழிஞ்சு போயிடுச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் முன்னாடியே தடுக்கப்பட்டிருந்தா சவிதா மாதிரியான ஆட்கள், ராஜ் மாதிரியான ஒரு ஆட்களை தன் வாழ்க்கைக்குள்ள கண்டிப்பா அவங்க விட்டுருக்கவே மாட்டாங்க. அப்படி அந்த மாதிரி ஆளுங்க வந்திருந்தாலும் சரியான நேரமா பார்த்து சவிதா தான் மகளுக்கு சரியான ஒரு கைடன்ஸை கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கதையே மாறி இருக்கும். ஸோ அலர்ட்டா இருங்க. இன்னைக்கு இந்த கதையோட நான் கிளம்புறேன். நாளைக்கு ஒரு உண்மையான சம்பவத்தோட வந்து உங்க எல்லாரையுமே சந்திக்கிறேன். கிரைம் அலர்ட்டை பார்த்துட்டே இருங்க. புதிய காலம், புதிய குற்றம்.